வாழ்க வளமுடன். நம்ம பார்க்க போகிறது நம்ம உடலில் இருக்கிற பிராணன் வகைகள். பிராணன் என்னும்போது 5 வகை முக்கியமான பிராணன்கள் சொல்கிறாங்க. முக்கிய பிராணன் அது என்னன்னு பார்க்கும்போது பிராணா, அபானா, உதானா, சமானா, வியானா. பிராணா என்னும்போது தலையிலிருந்து தொப்புள் வழியாக பாய்கிற ஒரு எனர்ஜி பிராணா, அதுதான். அப்பானான்னு சொல்லும்போது எஸ்கிரியேஷன், அதாவது நம்மளுடைய தொப்புள் இருந்து மூலாதாரம், நேவல் டு மூலாதாரா, அது அங்கே இருக்கக்கூடிய வாயு பகுதி. அது எப்படின்னாக்கா எக்ஸ்கிரியேஷன், வெளியேற்றும் தன்மை கொண்டது. ஸ்டூல், மலம், ஜலம் மற்றும் நம்மளுடைய இந்த மென்சஸ் சைக்கிள், நம்ம தேவையில்லாத செக்ஷுவல் லிக்விட்ஸ் எல்லாமே வெளியேற்றக்கூடியது அப்பானா. உதானா நேவல் டு ஹெட்டு, அதான் நம்ம பேசுகிறது, நம்மளுடைய எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, நம்மளுடைய முக்கியமான எஃபெக்ட் போடக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது உதானா. சமானா இது வந்து தொப்புள் பகுதியை சுற்றி இருக்கிற பகுதி. தொப்புள் சொல்லலாம், டைஜஷன் சொல்லலாம், லங்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இது எல்லாமே சமான வாயுக்கான ரீஜன். வியானா இது வந்து மற்ற எல்லா பிராணன்களையுமே உடம்பில் இருக்கிற நேவல் ரீஜன், டைஜஷன் ரீஜன், நேவல் டு மூலாதார ரீஜன், ஹெட் ரீஜன் எல்லாத்தையுமே சமன்படுத்தக்கூடிய முக்கியமான வாயுவாக சொல்லப்படுகிறது வியானா. இது வந்து எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி வேலை, எந்த இடத்துல எப்படி ஏற்படுத்தி இதை வந்து இத்தனை வகைப்படுத்தி இது பேர்படுத்தியிருக்காங்க. இதில் 5 வகையான உப பிராணங்கள் இருக்குது. அது வந்து நாகா. நாகா வந்து நம்ம விடுற விக்கல், ஏப்பம், எதுக்களிக்கிறது, இதெல்லாம் நாகா அப்படின்னு சொல்லுவாங்க. கூர்மானா கண் சிமிட்டுறது, கூர்மாவோட ஒரு வாயுத்தன்மை தான். கிரிக்கல், நம்மளுக்கு வர பசி, தாகம், தும்மல், இரும்பல், இதெல்லாம் கிரிக்கல் வகையானது. தேவதத்தா இது வந்து கொட்டாவி, நம்மளுடைய மயக்கம், தூக்கம், இதெல்லாம் வந்து தேவதத்தா. தனஞ்சய வாயு தான் நம்ம உடம்பை விட்டு உயிர் மரண தருவாயில் உயிர் பிரிவு போது கடைசியாக நம்மளை வாயு, தனஞ்சய வாயு முழுமையாக பிரிஞ்சப்புறம் தான் அது வந்து டெட் பாடியாக கன்சிடர் பண்ண முடியும். கடைசியாக பிரிகிற வாயு தனஞ்சய வாயு. வாழ்க வளமுடன்.